என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அன்வர் ராஜா ஒரு சிறுபான்மையினர். இந்த சிறுபான்மையினருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கைகளும் ஒரு கோட்பாடுகளுமே உண்டு. அதனால தான் அன்வர் ராஜா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்தனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது, அதனால அவர் வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில பாதுகாப்பு இல்லை, அதனால நாங்க நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி கட்சியில முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்த சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அதாவது நீங்க அன்வர் ராஜா போற செய்தியையும் பிஜேபி கட்சியும் சேர்த்து பேசுறது ஒரு முரண்பாடு, எனக்கு முரண்பாடு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சிறுபான்மையினர் உள்ள முஸ்லிம் கட்சிகளானது சிறு சிறு கட்சிகளா இருந்தாலும் இன்று அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இல்ல சிஏஏ சட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாரு, சரிங்களா? உண்மைதானே, அப்புறம் என்ன புரியலையா? அப்ப போகாத அன்வர் ராஜா இப்ப போயிருக்காரு. நீங்க சொல்ற விஷயங்கள் இருந்தாலும் உண்மை மெஜாரிட்டி அதுவல்ல. கட்சி பதவி ஆசை பிடித்தே அவர் திமுகவுக்கு மாறி சென்றிருந்தா பரவாயில்ல பேசப்படுது. சில பேருக்கு புரியல. கொள்கையை பத்தி திமுக எல்லாம் பேசவே கூடாது, சரிங்களா? திமுக போய் ஜாயின் பண்ணிட்டு கொள்கையை பத்தி எல்லாம் பேசவே கூடாது, போய் சேர்ந்துட்டாரு. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். நவீர் அவர்களே, இன்னைக்கு ஆக்சுவலா நேற்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி பரவச்சு ஊடகங்கள்ல இது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்னாள் அதிமுகவோட கழக அமைப்பு செயலாளராக இருந்த திரு அன்வர் ராஜா, ராமநாதபுரம் திரு அன்வர் ராஜா அவர்கள் விலகி விலகி திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அவர் செய்தது சரியா என்ன? நான் இது பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா, அன்வர் ராஜான்றவர் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர், பெரிய சீனியர், மிகப்பெரிய சீனியரா இருந்து கட்சியில இருந்து வந்தவர். அவருக்கு நல்லது எது கெட்டது நல்லாவே தெரியும். ஆனா இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் அதாவது சீனியரா இருந்தா மட்டும் போதாது, நல்லது கெட்டது தெரிய வேண்டியது இருக்கு. அவருக்கு மேல சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்னதான் நீங்க சொல்வது போல இருந்தாலும், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும் சரி, மிக பழமையானவாதிகள் அதிமுக இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் நீங்க சொல்ற முடிவு எடுக்கல. சோ இவர் மட்டும் இந்த முடிவு எடுத்திருக்கன்றப்போ கிடையாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் பத்தி சொல்லவே சொல்லாதீங்க. அவர் ஒரு கட்சி இல்ல, 3-4 கட்சி கேட்டா அவர் கட்சி தொடங்கி வச்சான்னு சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அன்வர் ராஜா ஒரு சிறுபான்மையினர். இந்த சிறுபான்மையினருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கைகளும் ஒரு கோட்பாடுகளுமே உண்டு. அதனால தான் அன்வர் ராஜா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்தனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது, அதனால அவர் வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான். என்ன கொள்கை கோட்பாடு? சிறுபான்மையினரை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா, தங்களுக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணியில் இருப்பார்கள். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு தங்களது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அந்த கட்சிக்குள் இருந்து தங்களது உரிமைகளை கேட்டு பெறும் வண்ணம் இருப்பதற்காக மட்டும்தான் சிறுபான்மையின் கொள்கையானது இருக்கும். கடந்த சுதந்திரம் ஆரம்பிச்சு 60 ஆண்டுகளாக எத்தனை நீங்க சொல்ற கருத்து பார்த்தா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில பாதுகாப்பு இல்லை, அதனால நாங்க நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி கட்சியில முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்த சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பாக இல்லை. நான் தான் சொல்றேன்ல, இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. ஏன் அப்படின்னா, அதாவது நீங்க சொல்வது ஆரம்ப காலகட்டத்துல இருந்திருக்கலாம், ஆனா தற்போது அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சுன்னு சொல்ல. இருந்திருக்கலாம் அப்படின்றது தவறான விஷயம், இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்ல, அதாவது நீங்க அன்வர் ராஜா போற செய்தியையும் பிஜேபி கட்சியும் சேர்த்து பேசுறது ஒரு முரண்பாடு, எனக்கு முரண்பாடு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த சீனியரு, அந்த ஜூனியரு, இவங்க எல்லாம் அதிமுக இவரை காட்டி சீனியர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. நீங்க சொல்ற அவரோட விட்டுருங்க, இவரை காட்டி சீனியர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. சரி, அனைவருமே கட்சி தோண்டு போன காலத்துல இருந்து இப்ப வரையும் அவங்க கூட பயணிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் கிளை கலாச்சாரம் பயணிச்சாங்க. இந்த பதவி போதும் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களோட முடிவு என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்துல இருந்து இப்போ வரையும் விலகாம ஒரே கட்சியில பயணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் எப்படின்னா, கிடைச்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட உரிமையை விட்டு கொடுத்து வாழ்றாங்க. இல்ல தவறு தவறு தவறு. கிடைச்சது வரைக்கும் போதும்னு நினைச்சவங்க என்னைக்குமே உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இந்த வேலை எனக்கு கரெக்டா எனக்கு போதும், எனக்கு நான் கட்சிக்காக உழைக்கிறது, எனக்கு இதுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை தவறான கூற்று. அதாவது அன்வர் ராஜா அவர்கள் நீங்க சொல்வது போல ஊடகங்களும் அப்படிதான் பேசுறாங்க. அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால அன்வர் ராஜா போனாரு. இன்னும் முஸ்லீம் மக்கள் எவ்வளவு முஸ்லீம் ஆதரவாளர்கள் சிறுபான்மையினர் அதிமுக கட்சியில இருக்கு கிடையாது. இது வரைக்கும் அந்த சிறுபான்மையினர் உள்ள முஸ்லீம் கட்சிகளானது சிறு சிறு கட்சிகளா இருந்தாலும் இன்று அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இல்ல இது இன்னும் போக போக பாருங்க, இன்னும் அப்படிதான் நடக்கும். இல்ல அதாவது என்ன அப்படின்னா, அதைத்தான் நான் சொல்ல வைக்கிறேன்.
அதிமுகன்ற கட்சி பிஜேபி கூட்டணி வச்ச உடனே எல்லா முஸ்லீமும் காலியிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதுக்கு முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னா, அதாவது அந்த சிஏ சட்டத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாரு, சரிங்களா? உண்மைதானே, அப்புறம் என்ன புரியலையா? அப்ப போகாத அன்வர் ராஜா இப்ப போயிருக்காரு. அங்கதான் தவறு பண்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்தவனதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, நாடாளுமன்ற தேர்தல உங்களை விட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு. நல்லா கேட்டுக்கங்க, நம்ம பிஜேபி கான்செப்ட் வேற, கூட்டணி வேற. நான் சொல்றது அன்வர் ராஜா தற்போது போன அந்த ரீசன் மட்டும் பேசுங்க. என்ன அப்படின்னா சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி அன்வர் ராஜா வெளியே போறாரு. இல்ல, சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த பழனிசாமி ஆட்சி அப்ப இருந்த அன்வர் ராஜா இப்ப போறாரு அப்படின்னா அப்பயே போயிருக்க. அப்பையும் எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவிக்காம கிடையாது. ஏன்னா நீங்க ஆர்டிகல் எடுத்து பாருங்க, அன்வர் ராஜா எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற, புரியுதுங்களா? எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கல. இதே பிஜேபிக்கு ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. நீ ராமநாதபுரத்துல பிஜேபி நின்றுச்சுன்னா ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பா பிஜேபி ஓட்டு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. மீடியாக்கள் வந்து பிஜேபி வந்து சிறுபான்மைக்கு எதிரானதுன்ற மாதிரி இந்த அன்வர் ராஜா விஷயத்துல ஊதி பெருசாக்குறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. நீங்க சொல்ற விஷயங்கள் இருந்தாலும் உண்மை மெஜாரிட்டி அதுவல்ல. கட்சி பதவி ஆசை பிடித்தே அவர் திமுகவுக்கு மாறி சென்றிருந்தா பரவாயில்ல பேசப்படுது. அன்வர் ராஜா அவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆரம்ப காலத்தில் புரட்சி தலைவர்கள் காலத்தில் இருந்தே அவர் பதவியில வகித்து வந்து கொண்டிருக்கிறார். இன்று ஒரு கட்சியின் மூத்தவராகவும் உள்ளார். இதுதான் மேட்டர். அவருக்கு வந்து இந்த கட்சி பதவி என்பது ஒரு பொருட்டல்ல. தன் கொள்கை, தன் சிறுபான்மையினருக்கான கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறார். அது வந்து சில பேருக்கு பிடிக்கல. கொள்கையை பத்தி திமுக எல்லாம் பேசவே கூடாது, சரிங்களா? திமுக போய் ஜாயின் பண்ணிட்டு கொள்கையை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. போய் சேர்ந்துட்டாரு. எந்த கட்சியை பத்தி பேசினாரு? திமுக போய் சேர்ந்துட்டாரு. அவர் சுயநலமோ பொதுநலமோ போய் சேர்ந்துட்டாரு. நீங்க கொள்கையை பத்தி பேசினா இனப்படுகொலை திமுக அரசு காங்கிரஸ் நிறைவேற்றியது. அதை எதிர்த்து போராடியதான் எம்ஜிஆர், அந்த அம்மா எல்லாரும் அதை நோக்கி போயிட்டாரு. அதெல்லாம் கொள்கையை பத்தி பேசலாம். ஏன் அப்ப பேசுங்க? அப்ப நீங்க சொல்றதா இருந்தா அன்னைக்கே ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் ஒரு தடவை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து விட்டேன், இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதை எந்த வகையில் ஏத்துக்க போறீங்க? ஒரு நிமிஷம். நம்ம பேசுற டாபிக் என்னன்னா, அன்வர் ராஜா அவர்கள் வந்து எதுக்கு உண்டு, இது ரிலேட்டட் உண்டு. சிறுபான்மையினருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, அதே போல கலைஞர் காலத்திலும் சரி, சிறுபான்மையினர்கள் பாதுகாக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் நீதி நிலைநாட்டப்பட்டது. பாயிண்ட் நமக்கு டைம் ஆச்சு, முடிச்சுக்கிறோம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவர் வந்து கொள்கை முரண்பாடு போயிட்டார். என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்மா காலத்துல தொழில்துறை அமைச்சர் இருந்தவருங்க, சரிங்களா? எம்பி கொடுத்துச்சுங்க, எக்கச்சக்க பதவி அனுபவிச்சுட்டு இப்ப வந்து ஒரு பதவி ஆசையில போய் சேர்ந்துட்டாரு. என் பாயிண்ட் நான் சொல்றேன். என் பொதுமக்களாக வந்து அவங்க வந்து என்னன்னு கமெண்ட் பண்ணணும். இல்ல, என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பதவி ஒரு பொருட்டல்ல. சிறுபான்மையினர் நலன் காக்க அவர் திமுகவிடம் தஞ்சமடைந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகையால் மக்கள் உங்களின் கருத்துக்களாக விட்டு விடுகிறோம். இது எங்கள் கருத்து அல்ல. நன்றி, வணக்கம். பைபர் வாய்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் ராசதம்லன். கமெண்ட் பண்ணுங்க.